நம்ம தான் லான்ச் பண்ணுறோன்னு வைங்களேன். என்னப்பா அவ்வளோ பெரிய டோர் லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை சார். ஆக்சுவலாக இதே ஹார்ட்வுட் டோரில் குவாலிட்டி வைஸ் இதுலேயும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். அந்த டோரை எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்பில் ரெசினில் டேபிள் டாப் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஒரு 4க்கு 4 டேபிள் டாப் டீப்பாய் வாங்கினீங்கன்னா 10,000 ரூபா 15,000 ரூபா வந்துடும். ஆனால் நம்ம அதே டேபிள் டாப் ரெசினை வாங்கி இதை விட கொஞ்சம் குவாலிட்டி, அதாவது நல்ல குவாலிட்டின்னு சொல்லல, கொஞ்சம் குவாலிட்டியான டோர், அது நீங்கள் செஞ்சுரி வாங்கினாலும் சரி செரான் வாங்கினாலும் சரி எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டி தான். உத்தரவாதத்தை நம்பி நம்ம வாங்குகிறோம். அதே மாதிரி நம்ம ரெசின் கோட்டட் பண்ணுறோம். ரெசின்னா என்னென்னா உப்பு தண்ணியிலையும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், நல்ல தண்ணியிலையும் வாஷ் பண்ணிக்கலாம். ஏங்க மைக்காடு வரையும் தண்ணி போட்டு தாங்க துடைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அரிசி 5 நிமிஷம் ஊறுனா அரிசியாகவே இருக்கும். 5 நிமிஷத்துக்கு மேலே ஊறிச்சுன்னா அது ஒரு மாதிரி சொதன்னு ஆயிரும் இல்லையா? அந்த மாதிரி இந்த டோரும் ஆயிரும். மைக்கா டோரு, யூவி டோர், எனிதிங் அது. அப்போ நம்ம எக்ஸ்டீரியர் தண்ணி போடுற இடம் அவுட்ரு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 வருஷத்தினுடைய உழைப்பு இப்போ நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கோம். அதனுடைய மெட்டீரியல், ரா மெட்டீரியல் நம்ம காமிச்சிட்றோம். இதை பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ரா மெட்டீரியல். கிட்டத்தட்ட இது ரெசினும்பாங்க. இது இவ்வளோ தண்ணி மாதிரி இருக்குது, தேன் மாதிரி இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம க்யூரிங் பண்ணிட்டோன்னா அந்த டோரு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டாலும் தண்ணியை ஊற்றி கழுகி தொடச்சிக்கலாம் சார். இதை வந்து சீக்கிரட்டை நீங்கள் வெளியே சொல்லிட்டீங்களே, எல்லாருமே அதை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே பயனடையட்டுமே. ஆனால் இதனுடைய உழைப்புங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு சில சீக்ரெட்டு தானே நம்ம சொல்ல முடியும். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் உங்கள்கிட்ட சொல்லலையே, மெட்டீரியலை தானே சொல்லியிருக்கிறேன். கஸ்டமருக்கு தெரியணுமே என்ன மெட்டீரியல் போடுறோம், அதனால் என்ன யூஸு என்ன பயன்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். இது முழுக்க வந்து டேபிள் டாப் ரெசின். இது ஒரு டோர் ரெசின் க்யூரிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஆகும். அந்த டோரை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஓகே டோர் இது? ஷூர், தேங்க்யூ. வாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அங்கே பார்த்த மைக்கா டோர் மாதிரியே சேம் பேட்டர்ன் இருக்கும். இதை நான் நிறுத்தியே காமிச்சிட்றேன், நீங்கள் டைரக்ட் விஷுவல்ஸ் பார்த்துக்கோங்க. இது சேம் மைக்கா டோர் மாதிரியே இருக்கும். ஆனால் மைக்கா டோர் கிடையாது, இது முழுக்க டேபிள் டாப் ரெசின்னால் பண்ணது. இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். ஓகே, ஆகாது எதுவுமே 100க்கு 200% இதில் எதுவுமே ஆகாது. நான் இதை சவாலாகவே சொல்கிறேன். நீங்கள் எந்த கடையில் வேணாலும் இந்த மாதிரி ஒரு டோரில் தண்ணியை ஊற்றி அடித்து க்ளீன் பண்ணி காமி சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கலாம், ஏப்பா டோர் மேலே நேராக நிறுத்தி வச்சு தண்ணி ஊற்றினா அது பாட்டுக்கு மொட்டை தலையிலையும் முழங்காலுக்கு முடிச்சு போட்ட மாதிரி வலிக்கிட்டு வந்துடாதே? உண்மைதான், வலிக்கிட்டு வந்துடும். அதை நம்ம என்ன பண்ணணும், நேராக வச்சு ஊற்றி கழுகியே காமிச்சிருவோம். சரிதானங்க தம்பி? கரெக்டு தானே. ஏன்னா வீடியோ எடுக்கிற உங்களையும் நாளைக்கு யாரும் திட்டிடக்கூடாதுல்ல. கரெக்டு. உங்களை நம்பி நான் போனேன், பார்த்தா ஏமாற்றிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அது மட்டும் இல்லை, நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். இது தண்ணி தான், வேறு எந்த மெட்டீரியலும் கிடையாது. சார் நீங்கள் இந்த வீடியோ வேணாலும் பிடிச்சிக்கலாம், தண்ணி தான் பிடிக்கிறேன்னா இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல் போடுறேன்னா அப்படின்னு. அதையும் பிடிச்சி காமிச்சிடலாம். கண்டிப்பாக. அப்படியே நம்ம ஊற்றுனது நல்ல தண்ணிங்க. இது வந்து முழுக்க போர் வாட்டர். உப்பு தண்ணி நல்ல தண்ணி ரெண்டுலேயுமே போட்டு தரீங்க? ஆமாம், இது போர் வாட்டருங்க. இந்த போர் வாட்டரில் இன்னொன்று வேணா பண்ணி காமிச்சிட்றேங்க, வாங்க. மேஜிக் மேனாக இருப்பார் போல் இருக்குது. இதெல்லாம் நான் வரும்போது எனக்குலாம் சொல்லவே இல்லை. வீடியோக்காக இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க. இல்லை இது வீடியோக்காக சொல்லலை, உங்களோட நம்பிக்கை இருக்கு இல்லையா? உங்களை நம்பி ஒருத்தவங்க பொருள் வாங்குறாங்கன்னா அவங்களோட நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும்ல. கண்டிப்பாக. அந்த ஒரு காரணம் மட்டும்தான் இங்கே, வேறு எந்த காரணமும் கிடையாது. உப்பு இருக்குங்க, அவங்க தோட்டத்துக்கு போட வச்சுருந்த உப்பு. என்னடா மெரைன் வாட்டர்னாலும் ஏதாவது ஆயிருமேனு கேட்கலாமே இல்லையா? போட்டாச்சு. போதும் முடிஞ்சது. உப்பு தண்ணியில் கரைஞ்சிருமில்ல நடந்து போகிறக்குள்ள. கண்டிப்பாக.
எண்ணெய் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கழுகுனீங்கன்னா எந்த டோரையும் கழுக முடியாது சார். என்னோடய இத்தனை வருஷம் சர்வீஸில் டோரை கழுகுனது நான் மட்டுமா தான் இருக்கும். அது ஏன் உறிஞ்சு வந்துருமா அந்த ஷீட்லாம் வந்து உறிஞ்சு வந்துருமா? கம்பல்சரியாக உங்களுக்கு தண்ணிங்கிறது வந்து தண்ணி பட்டதுனாலே தண்ணியை மரத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணியை இன்ஜெக்ட் பண்ணுறது, அதாவது வந்து ஏற்றக்கூடிய தன்மைகள் அதில் ஜாஸ்தி. கொஞ்சம் இருந்தால் கூட தண்ணியினுடைய தன்மை உள்ளே போயிடுச்சுன்னா இன்ஜெக்ட் ஆகிரும், ஊறி போயிடும், உடனே போகாது. கொஞ்சம் நாள் பட உங்களுக்கே தெரியாது இல்லையா, இந்த புற்றுநோய் மாதிரி கேன்சர் எப்படி அரிக்குமோ அதே மாதிரி இந்த ஃபிலிம்மை எல்லாத்தையுமே அரிச்சிரும். அப்போ நீங்கள் இதை போட்டு துடைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் இது முழுக்க டேபிள் டாப் பண்ணக்கூடிய பொருளால் செஞ்சது. அதனால் இதில் தண்ணியை போட்டு நீங்கள் கழுகிட்டீங்கன்னா அப்பளே இருந்த டோர் எப்படி இருந்ததுன்னு தெரியும். இப்போ கழுகினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இன்னொரு சந்தேகம் வந்திருக்கலாம், கரையான் அரிக்காது? கண்டிப்பாக அரிக்காது. எதனாலனா இது இப்போ பாருங்கள், இது வுட்டு, இது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தெரியும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு. இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா கோட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே, ரெசின் கோட்டிங். ஏப்பா இங்கே நீ ரெசின் கோட்டிங் பண்ணி கொடுத்துட்ற, நாங்கள் போய் கார்பெண்டர் வச்சு கட் பண்ணிடுவோம், அப்போ யார் ரெசின் கோட்டிங் பண்ணுறது? எங்களையே கூப்பிடுங்க, நாங்களே வந்து பண்ணி தந்துடுறோம். மினிமம் ஒரு 5 டோர்னால் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். அதாவது இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேன்னா நாங்களே வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தந்துடுவோம். ஊட்டி, கொடைக்கானல், திருநெல்வேலி, மதுரை, பாண்டிச்சேரி, விருதாச்சலம், கும்பகோணம், மயிலாடுதுறை, என்ன சொல்லுவீங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் கஸ்டமர் இருக்காங்க. அதனால் நம்ம இதை பண்ணி கொடுத்துடலாம். அதனால் வந்து கரையான் அரிக்கிறதுக்கு 100க்கு 200% வாய்ப்பு இல்லை. அப்போ நான் கொடுக்குற வேலிடேட்டு பார்த்தீங்கன்னா 15 வருஷம்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு வீட்டை வாழ்கிறதுக்காக குருவி சேர்த்துற மாதிரி ஒவ்வொரு ரூபாயும் சேர்த்து கட்டுவோம். ஒரு சிலர் மொத்தமாக கட்டுவாங்க, ஒரு சிலர் கடன் பட்டு கட்டுவாங்க. எல்லாத்தையுமே கட்டி முடிச்சுட்டு யாராவது ஒரு சின்ன ஐடியா சொல்லும்போது அன்றைக்கே பண்ணியிருக்கலாமே, இன்றைக்கே பண்ணியிருக்கலாமேன்னு நம்ம யோசிக்கிறத விட இப்போவே பண்ணிடுங்க. நாளைக்குங்கிறது அது நாளைக்கு தான், அது நடக்காது. ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதை நல்லதாகவே பண்ணிடலாம். ஏன் சார் இவ்வளோ டைலாக் பேசுகிறீங்க, அப்போ இந்த டோர் என்ன ஒரு 10-15 ரூபா வருமா? வாய்ப்பே இல்லை. நான் மேனுஃபேக்சரிங் ரேட் நான் உங்களுக்கு சொன்னால் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அது 4000 ரூபா சொன்னேன் இல்லையா? ஆமாம். அதிகப்படியாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரூபாய்க்குள்ளே வரும். இப்போ இந்த டோர் சூப்பர். இப்போ இந்த டோருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வருஷம் கேரண்டி கொடுக்குறீங்க சார்? 15 வருஷம் கேரண்டி கொடுக்கும். 15 வருஷம் கேரண்டி மட்டுமே கொடுக்குறீங்களா? கேரண்டினா என்னப்பா கேரண்டி? வந்து சர்வீஸ் பண்ணி தருவியா? இது என்ன சார் மொபைலா சார் சர்வீஸ் பண்ணி பிரித்து ஸ்பேர் மாட்டுறேன்? கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா கால் பண்ணுங்கள் சார், டோர் கம்ப்ளைண்ட் ஆச்சு. அதே டிசைனில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வேறு டோரை வாங்கி கொண்டு போய் மாட்டிடுங்க. ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்க? ரீப்ளேஸ்மெண்ட் வித் கார்பன்டரோட பேமெண்ட்டோட. சூப்பர். இது யாருமே கொடுத்ததில்லைன்னு நினைக்கிறேன் சார். யாருமே கொடுக்கலன்னா 10 வருஷத்தோட உழைப்பு. இது எப்படி இவ்வளோ கேரண்டி கொடுக்குறேன்னா அப்போ நான் அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும்? குவாலிட்டியும் அதிகமாக கொடுக்கணும், ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும். இது நடுத்தரமான மக்களுக்கும் யூஸ் ஆகணுங்கிறது தான் நான் என்னுடைய தாட்டே ஒழிய, நான் பணம் தான் சம்பாதிக்கணுன்னா இந்த பொருள் இது வரைக்கும் யாருக்குமே நான் ப்ரொடக்ஷன் கொடுக்கல. ஒரு 4-5 பேர்த்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். அதுவும் நம்ம கேமராமேன் நண்பர் வாங்கிட்டு போன ஒரு விஷயம், அவருக்கு சொல்லாத விஷயங்களை தான் இப்போ எல்லாத்துட்டையும் சொல்லியிருக்கேன். இன்னியும் அதில் தண்ணி இருக்குது. நான் பேசி எதுக்காக இவ்வளோ நேரம் மொக்க போட்டேன்னா, தண்ணி ஊறுதா இல்லையான்னு அவர் ஒரு கேள்வி கேட்டக்கூடாது இல்லையா? நீங்களே தொட்டு பாருங்கள், தண்ணி உள்ளே போகுதா, சுரண்டி பாருங்கள் பெயிண்ட்டு போகுதானே. சார் இங்கே சுரண்டுங்க சார், கிரேல சுரண்டா எப்படி சுரண்டுங்க ஆட நகை வேணாமா சார்? சார் இங்கே பாருங்கள், என்ன நகம் இருக்கா தெரியுதா? நகம் இருக்கா? சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? கேட்குதா? கேட்குது சார், கேட்குது. அதுக்குன்னு சொல்லி சார் ஒரு ஸ்க்ரூ எடுத்து சொல்கிறேன்னா பெயிண்ட்டு தான் கம்பல்சரியாக போகும். வாதத்துக்கு மருந்து இருக்குது, பிரதிவாதத்துக்கு மருந்து இல்லை. அதனால் இது குவாலிட்டியாக இருக்கும். சூப்பர். குவாலிட்டியில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. ஆதரவு தந்தீங்கன்னா ரொம்பவும் சந்தோஷப்படுவோம். சரி, கண்டிப்பாக சார். ஏன்னா இவ்வளோ பெஸ்ட்டாக நீங்கள் கொடுக்குறப்போ உங்களுக்கு எல்லாம் பார்த்துருக்க நிறைய பேர் வந்து உங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் கேட்பாங்க. எப்படி நீங்கள் ஃபோட்டோ மட்டும் அனுப்பினா போதுமா, நீங்கள் டிசைன் மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பி? ஷூர். இன்னொரு மெயினான விஷயம், அந்த மாதிரி டோர் நீங்கள் மைக்கா டோர் இருக்கு இல்லையா? ஆமாம். இந்த டோரை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு
3 to 4 டேஸில் கொடுத்துடலாம். ஓகே ஓகே. பட் நீங்கள் வந்து இந்த டைமிங்கில் இந்த டோரை எதிர்பார்க்க முடியாது. ஓகே. அது அந்த இதுக்கு ஏதோ 2 நாள் ஆகும். ஆமாம், இது வந்து உங்களுக்கு க்யூரிங் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிரும். ஓகே. இங்கே 2 கலர் வருது. ஃபஸ்ட்டு கலர் கோட் பண்ணுறதுக்கு எனக்கு 1 நாள் ஆயிரும், செகண்ட் கலர் கோட்டிங் 1 நாள் ஆயிரும். எப்போ ஒரு டோருக்கே இவ்வளோ நாள்னா அப்படின்னா 10 டோர் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? 10 டோருக்குமே ஒரே ப்ராசஸிங் தான். நிற்க வச்சு ஒரே கலர் நம்ம அடிச்சிருவோம், அடுத்த நாள் அடுத்த கலர் அடிப்போம், அதுக்கு அடுத்த நாள் க்ளோஸி வேணுன்னா க்ளோஸி அடிப்போம் ஃபினிஷிங், மேட் வேணுன்னா மேட் ஃபினிஷிங் அடிப்போம். ஓகே. சரி, நீங்கள் மேட் அடிக்கிறீங்க க்ளோஸி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் குவாலிட்டி கம்மியான பொருளை வச்சு அடிப்பீங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இங்கே இருக்கிற எல்லா பெயிண்ட்டுமே பார்த்திங்கன்னா ஏஷியன் இந்த மாதிரி கொஞ்சம் விலை உயர்ந்த பொருள் தான். அதனால் வந்து அந்த மேட் ஃபினிஷிங் கூட நம்ம ஏஷியன் டச்வுட்டில் மெலமைன் அதே மாதிரி வந்து ப்ரீமியம் குவாலிட்டி தான் நம்ம எடுத்து பண்ணுறோம். அதனால் நீங்கள் குவாலிட்டி வைஸில் கடுகளவும் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். சிறப்பு சிறப்பு. ஆனால் ரெகுலர் கஸ்டமர் வருவாங்க, அவங்க ரெஃபரன்ஸ் கஸ்டமரும் வருவாங்க. ஆமாம், ஏன்னா வந்து குவாலிட்டி வைஸாக காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம லாபத்தை சம்பாரிச்சிட்டு போயிடலாம் சார். பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் சார். இன்றைக்கி வந்து ஒரு நார்மலாக ஒரு பெக்கர் பிச்சைக்காரருக்கு கூட ஒரு மினிமம் ஒரு 2000 ரூபா சம்பாதிச்சிடலாம். அவருக்கு எங்கே வேணாலும் படுத்துக்கலாம். எங்களை மாதிரி யூடியூபர் தான் சார் 5 சம்பாதிக்காமல் இருக்கு சார். நீங்கள் வந்து இல்லைன்னா இன்றைக்கி மீடியா இல்லைன்னா எந்த ஒரு தொழிலுமே கிடையாது சார். அது வாஸ்தவம். புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம இந்த 2000 ரூபா சம்பாதிக்கணுன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி கொடுத்து வாங்குற நீங்களும் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் என்கிட்ட வாங்க முடியும். அப்போ நான் வந்து உங்கள் உழைப்பு இதனுடைய ரேட்டே இவ்வளோதான் எதுக்காக வெளிப்படையாக ஓப்பன் சேலஞ்சாக சொல்லக்கூடிய ஒரே காரணம், உங்களுடைய உழைப்பிலேருந்து வரக்கூடிய 1 ரூபாயை கூட நான் என்ன பண்ணக்கூடாது, பிச்சை எடுத்துடலாம். திருடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் எங்களோட கான்செப்டே ஒழிய உழைப்பை திருடக்கூடாது. அது பணமாக இருக்கலாம். பணம்ங்கிறதே வந்து உழைச்சா மட்டும்தான் பணம் வரும், உழைக்காமல் எதுவுமே வராது. அதனால் வந்து உங்கள் உழைப்பை நம்ம வந்து அபகரிக்கிறதுக்கு நாங்கள் ஆள் இல்லை. அதனால் வந்து இந்த டோர் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கு குறைஞ்சது ஒரு வார காலம் அவகாசம் கண்டிப்பாக கொடுங்க. கொடுத்தீங்கன்னா எங்கள் பேரும் சொல்லும், நம்ம யூடியூபர் நேம் அவர் பேரையும் சேர்த்து சொல்லணும். இல்லை ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தாங்கன்னா? சார், நான் ஆக்சுவலாக முழுக்க டிஸ்கவுண்ட்டில் தான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்த ரெசின் கோட்டிங் டோர் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது. ரெசின் கோட்டிங் டோர்னு சொன்னால் கட் பண்ணால் சிசர் ஆயிருமா, பிசுரடிக்குமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம மெயின் டோரு ஃபைபரில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இன்னையும் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் சார். நீங்கள் கொண்டு போய் அப்படியே கட் பண்ணி மாட்டி அப்படி தொடச்சி விட்டால் போதும், பலான்னு இருக்கும், பக்காவாக இருக்கும். குவாலிட்டியில் எந்த நெகோஷியபிளும் இருக்காது. நன்றி, ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.